இன்றைக்கி வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேங்க. வெந்தயம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, வெண்டைக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. ஒரு 150 கிராம் இருக்கும். நல்லா வெண்டைக்காய் வதங்க விட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு புளி தான் மெயினுங்க, டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு. அடுத்து பாருங்கள், உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு. சுவையான புளிமண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தோடு போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி புளிமண்டி